அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின்றிவான் படைத்த இறைவன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா காரியா பார்த்துட்ருக்கோம். 5 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கான வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் வாங்க பார்க்கலாம். சூரா காரியாவுடைய 6வது வசனம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فأما من ثقلت موازينه فأما من ثقلت موازينه فأما மீம் முஷத்ததா குன்னா செஞ்சு ஓதணும். மீமில் அலிஃப் மதா இருக்குது, 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுத்து ஓதணும். மன் தகுலத் நூன் சுக்குனுக்கு அப்புறமா த இஹ்ஃபாவுடைய சட்டம் நூனை பாதியாக மறைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். காஃப் வல்லின எழுத்து தும்மா பெற்று வந்திருக்கு. தகுலத் தா சுக்குன் பெற்று வந்திருக்கு. ஹம்சுடைய சட்டம். மவாசீனு வால அலிஃப் சொகீரா ஜால யாமதா 2 இடத்துலையுமே 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுத்து ஓதணும். வசனத்துடைய முடிவில் ஹ வந்திருக்கு. ஸோ சுக்குன் பெற்று முடிக்கிறோம். இந்த இடத்துல ஹம்சுடைய சட்டத்தை வெளிப்படுத்தி ஓதணும். 7வது வசனம் ஃப்ரம் சூரா காரியா. ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியஹ். ஃபஹுவ ஃபத்ஹா ஹதமா ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ஃபீலையும் சரி ஈலையும் சரி யாமத்தா 2 இடத்துலையுமே 2 ஹரக்கத்தை நீட்டம் கொடுத்து ஓதணும். ஈஷத்தின் தன்மீனை தொடர்ந்து லெட்டர் ரா இதுதான் பிலா குன்னா இணைக்கணும். ஆனால் குன்னா செய்யக்கூடாது. ரா ஃபத்ஹா பெற்ற நிலையில் இருக்குது. வல்லினப்படுத்தி ஓதுறோம். கூடவே அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுத்து ஓதணும். லெட்டர் தாத் இருக்குது. ஸோ இது இஸ்தீலா வல்லின எழுத்து, அதற்கான உச்சரிப்பு கொடுத்து ஓதணும். ராதியா வசனத்துடைய முடிவில் தா மர்பூத்தா வந்திருக்கு. ஹா சாக்கினா மாற்றி ஓதும். 2 வசனத்தையும் சேர்த்து ஓது இல்லாமா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த 2 வசனங்களோடு இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.